ரியல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அந்த நியோமேக்ஸ் கம்ப்ளைண்ட் சம்மந்தமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதில் இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 2000 பேர் வர்றாங்க. அந்த இலவசங்களை பெறுவதற்காக அந்த புதுப்படம் பெரிய சினிமா ஸ்டார்கள் படம் ரிலீஸ் ஆனால் காத்திருக்கிறதுக்காக 3 மணி 4 மணி அந்த மாதிரி விடியறதுக்கு முன்னாடியே 3 மணி 4 மணிலேருந்து வரிசையில் நிற்கிறாங்க. மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் 2 நியோமேக்ஸ் ஸ்பெஷல் கேசஸ் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு குழு அலுவலகத்தில் இன்றும் கூட நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ சட்டம் ஒழுங்கு போலீஸார் ஒரு போலீஸ் பெட்ரோலோட ஜீப்போட அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு அங்கே கூட்டம் இருக்குது. மேலும் அந்த ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டு அதுவும் தபால் டிபார்ட்மெண்ட்லேருந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அஞ்சல் துறை அவங்க மூடையாக தூக்கிட்டு இறக்குறாங்க. அவ்வளவு தபாலில் புகார்கள் வந்துட்டுருக்குது. இமெயிலை பொறுத்த வரைக்கும் இன்னும் கணக்கே பார்க்கலன்னு சொல்கிறாங்க அதிகாரிகள். நான் நேராக போயிருந்தேன் இன்றைக்கி, டெய்லி நான் போய் பார்த்துட்டு வரேன். இன்றைக்கி இமெயிலை பொறுத்த வரைக்கும் இன்னும் கணக்கே பார்க்க முடியல, அவ்வளோ இமெயில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ வந்துட்டுருக்குது. உங்களுக்கு தொடர்ந்து சந்தேகங்கள் வந்துட்டு தான் இருக்குது. நம்ம விளக்கம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இப்போ என்ன வேணால் ஒருத்தர் இறந்துட்டா எப்படி புகார் கொடுக்கறது? இதில் நிறைய பேர் இறந்துருக்காங்க, பலாயிரக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. அதில் இறந்தவங்களுக்கு எப்படி புகார் கொடுக்கறது அப்படின்னு கேட்கும்போது இறந்தவர் பேரில் புகார் கொடுக்க முடியாது. இறந்தவரோட இறப்பு சான்றிதழ், அதாவது டெத் சர்டிஃபிகேட் மற்றும் வாரிசு சான்றிதழ் லீகல் ஏர் சர்டிஃபிகேட், அந்த ரெண்டையும் வச்சுட்டு அந்த வாரிசுகள் மனைவி மகன் மகள் இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தர் புகார் கொடுக்கணும். அவங்க புகார் கொடுக்குறவங்க இறந்தவரோட ஆதார் அட்டை மற்றும் நீங்கள் யார் புகார் கொடுக்கீங்களோ உங்கள் ஆதார் அட்டை, குடும்பத்தில் உள்ள எல்லாரோட ஆதார் அட்டையும் சேர்த்து வச்சு மற்ற இப்போ ஒரு ஒய்ஃபு அல்லது லேடிஸ் இறந்துட்டாங்க, மனைவி இறந்துட்டாங்க, கணவர், அது மாதிரி பையன் இறந்துட்டான், அம்மா, இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அவங்களோட வாரிசுகள் எத்தனை பேர் இருக்கீங்களோ, ஒருத்தருக்கு 4 பேர் வாரிசு அப்படின்னா மீதி ஒருத்தர் புகார் கொடுக்குறீங்க, மீதி 3 வாரிசுகள் அவங்ககிட்ட நோ அப்ஜெக்ஷன் ஒன்று வாங்கணும். இவருக்கு புகார் கொடுக்குறதுக்கும் இவருக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறதுக்கும் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நோட்டரி முன்னாடி வாங்கணும். வாங்கி அதை நீங்கள் அதோட சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். இப்போ டைம் கம்மியாக இருக்குன்னா இமீடியட்டாக நீங்கள் முதல்ல புகார் அனுப்பிடுங்க. இறந்தவரோட வாரிசில் யாராவது ஒருத்தர் அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் பின்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடும்போது, அதாவது சரிபார்த்தலுக்கு கூப்பிடும்போது. மேலும் இந்த விடுமுறையை பொறுத்த வரைக்கும் அரசு விடுமுறை நாட்களில் புகார் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழன், அதாவது வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே, அதாவது 1/10/2025 புதன்கிழமை, 2/10/2025 அது வியாழக்கிழமை. இந்த புதன் வியாழன் 2 நாளில் விடுமுறை. அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒர்க்கிங் டே, சனிக்கிழமை ஒர்க்கிங் டே தான். சனிக்கிழமை வேலை நாள்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சனிக்கிழமை முடிஞ்ச வரைக்கும் மத்தியானத்துக்கு முன்பே பிஃபோர் லன்ச்சு நீங்கள் போயிடுறது பெட்ரு. அந்த டைமில் அவங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக நம்ம ஒரு ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட், ஒரு கம்ப்ளைண்ட் ஃபார்மேட்னு ஒன்று சொல்லியிருக்கிறோம், இந்த ஸ்க்ரீனில் காட்டுறோம். அதை மட்டும் ஃபில் பண்ணி உங்கள் ஆவணங்களை வச்சு கொடுங்க. இந்த செட்டில்மெண்ட் ஃபார்ம்னு ஒன்று வச்சு அதையும் சேர்த்து ஈஓடபிள்யூக்கு அனுப்புறீங்க, அதை அனுப்ப வேண்டியதில்லை. செட்டில்மெண்ட் ஃபார்ம்ன்றது தனிப்பட்ட முறையில் நீதிமன்றம் பணமா இடமானு கேட்கும்போது வர்றது. அதெல்லாம் நீங்கள் உங்கள் குழுக்கள், உங்கள் வக்கீல்கிட்ட, உங்கள் சங்கங்கள்கிட்ட கொடுக்க வேண்டியது. அது நீங்கள் அந்த ஈஓடபிள்யூவுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. எங்கே அந்த செட்டில்மெண்ட் ஃபார்மை அவங்க ஈஓடபிள்யூ செட்டில்மெண்ட் ஃபார்ம் கேட்குறதில்ல. ஈஓடபிள்யூ உனக்கு பணம் வேணுமா இடம் வேணுமான்னு கேட்கல. நீதிமன்றமும் பணம் வேணுமா இடம் வேணுமான்றது அந்த 9ஆம் தேதி சாஃப்ட்வேர் வந்ததுக்கப்புறம் அதில் ஏற்றுறதுக்காக தான் அந்த விவகாரம். அதை நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதில் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னென்னா, பணமா இடமான்னு எப்போ வந்ததுன்னா, டேன்பிட் கோர்ட்டில் வழக்கறிஞர் ஆணையர்கள், அட்வொகேட் கமிஷன் டேன்பிட் கோர்ட்டு, அதாவது தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சட்டம் சிறப்பு நீதிமன்றம், தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட் ஸ்பெஷல் கோர்ட் 1997. அந்த கோர்ட்டில் ஒரு அட்வொகேட் கமிஷன் போட்டாங்க. 10 வக்கீலை போட்டு கமிஷன் போட்டு செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நிறுவனம் என்னோட மொத்த பணத்தை முடக்கிட்டாங்க, என்னோட மொத்த சொத்துக்களை முடக்கிட்டாங்க, அதனால் நீதிமன்றத்தில் இருக்கிறத வச்சு மட்டும் முடிச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது அன்னைக்கு 1004 கம்ப்ளைண்ட், அதோட ஒர்த்து 100 கோடி ரூபா. அப்போ இந்த முதலீட்டாளர்கள் எப்படி சூஸ் பண்ணாங்கன்னா, 100 கோடி ரூபாய்க்கு 1004 கம்ப்ளைண்ட்டு. ஆனால் பணமாக 15 கோடி ரூபா பேங்கில் இருந்தது. நியோமேக்ஸோட பணம் 15 கோடி ரூபா பேங்கில் இருந்தது. அந்த பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது.
வங்கி கணக்கு முடக்கப்பட்டது. அப்போ 15 கோடி போக மீதி 85 கோடிக்கு என்ன செய்யணும், நிலம் பணம் அந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூ வந்தது. பின்பு அது வந்து உயர்நீதிமன்றத்தால் மாண்புமிகு நீதியரசர் தண்டபாணி அவர்களால் தடை செய்யப்பட்டுருச்சு. அன்னைக்கு தேதிக்கு 100 கோடிக்கு 15 கோடி அக்கௌண்ட்டில் இருந்தது, மீதி 85 கோடிக்கு சொத்துக்களை எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ற ஸ்டேஜ். ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 2400 கோடிக்கு வந்து புகாரும் 2400 கோடிக்கு சொத்துக்களும் கடந்த வாரம் உயர்நீதிமன்ற விசாரணையில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி வந்திருந்தது. இப்போ புகார்கள் அதிகமாயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இதை எப்படி சால்வ் பண்ணணுன்றது அடுத்த விசாரணையில் தான் நமக்கு தெரிய வரும். அதனால் இப்போதைக்கு நிலமா பணமா அப்படின்றது நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 9ஆம் தேதிக்கு பிறகு சாஃப்ட்வேர் அந்த மென்பொருள் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். பணம்னு கேட்குறவங்க பணமாகவே கேட்கலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை. அதே மாதிரி கடந்த பல இடைக்கால உத்தரவுகளில் விசாரணைகளின் போதும் நீதியரசர் வந்து தெளிவாக மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, பணம்னு கேட்டால் பின்னாடி தாமதமாகும், இடம்னு கேட்டால் முன்னாடி வந்துடும் அப்படின்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. பணம் இடம் ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். பணமாக இருந்தாலும் இடமாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் தான் கொடுக்கப்படும். இடம் கேட்குறவங்களுக்கு அந்த இடத்த வந்து இயர்மார்க் பண்ணப்படும். அதாவது இந்த இடம் உனக்குன்னு சொல்லி மட்டும் வச்சுருவோம், உடனே அவங்களுக்கு பதிவு பண்ணி கொடுக்க மாட்டோம். இவங்களுக்கு பணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு சொத்தும் பதிவு செய்து தரப்படும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால் இது சம்மந்தம் இப்போதைக்கு குழப்பம் ஏற்பட தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி இதை தான் கேட்குறீங்க, இடம்னா முதல்ல வந்துருமா, பணம்னா தாமதமாகுமா, இடம் கட்டவங்களுக்கு இடத்தெல்லாம் கொடுத்துட்டா பணம் கேட்குறவங்களுக்கு விற்று கொடுக்க சொத்து இருக்காதான்னு. அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இடம் பணம் ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால் அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் புகார் கொடுக்கணும். இப்போதைக்கு புகார் கொடுத்தவர்கள், ஏற்கனவே புகார் கொடுத்தவர்கள் மீண்டும் கொடுக்க வேண்டியதில்லை. புகார் கொடுக்காதவர்கள் மட்டும் மீண்டும் புகார் கொடுக்கணும். அது வந்து 8/10/2025 வருகின்ற 8ஆம் தேதிக்குள், அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்குள்ளே புகாரை கொடுத்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 9ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் ரத்து வழக்கு விசாரணை நடைபெறும் மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னாடி. மேலும் ஒரு விஷயம் தெளிவாக வந்து மாண்புமிகு நீதியரசர் அவர்களும் தெளிவுபடுத்தியிருக்காங்க, நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும், இடம்னு கேட்டிருந்தாலும் சரி பணம்னு கேட்டிருந்தாலும் சரி, அந்த ஆப்ஷன் வந்து என்ன சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன், அது மாறுதலுக்கு உட்பட்டது. நீங்கள் கடைசியாக என்ன கேட்குறீங்களோ அதை வந்து நம்ம செஞ்சிடலாம், அதை நம்ம கொடுத்துருவோம். இப்போதைக்கு நீங்கள் இடம்னு யார் கையிலையாவது கொடுத்துருந்தாலோ, எந்த சங்கத்தின் கையிலையாவது இடம்னு எழுதி கொடுத்துருந்தாலும், நீதிமன்றத்திற்கு வரும்போது அந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் இங்கே இடம்னு கொடுத்ததை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் வந்து நீங்கள் பணம்னு கேட்டிங்கன்னா பணம் கிடைக்கும் அப்படின்றது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் போக்கை நாம் வந்து தொடர்ந்து சொல்வோம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.